தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம 2 பொருத்தனை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலாவது அன்னாளுடைய பொருத்தனை குறித்து நம்ம பார்க்கலாம். அன்னாளுடைய பொருத்தனை என்னவா இருந்ததுன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்லாததுனால அவங்க தேவனிடத்துல போயிட்டு, எனக்கு ஒரு பிள்ளை தந்தீங்கன்னா நான் பால் மறந்த உடனேயும் உமக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேர் தான் சாம்வேல். ஸோ சாம்வேலை அவர் பால் மறந்த உடனேயும் அவரை கொண்டு போய் ஆலயத்துக்கு தேவனுக்காக அவங்க பொருத்தனையாக கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு சரியான பொருத்தனைன்றதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நம்ம எப்தாவுடைய பொருத்தனையை பார்த்தோம்னா, அவர் என்ன பொருத்தனை பண்ணியிருப்பாருன்னா, நான் போரில் வெற்றி பெற்றேன்னா எனக்கு முதல்ல வர எல்லா விஷயத்தையும் உமக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணியிருப்பார். அவர் யோசிக்காமல் பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, கடைசியில் அவருடைய மகளே தான் முதல்ல வந்திருப்பாங்க. அப்போது அவங்களுடைய மகளை தான் பலியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவன் நரபலியாக அவர் விரும்பலை. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது சரியான பொருத்தனை இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முதல்ல பொருத்தனை பண்ணுறோமான்றதை யோசிக்கணும். அப்படி நம்ம பொருத்தனை பண்ணுறோன்னா, நம்ம ஞானமாக யோசித்து தேவனுக்கு இது பிரியமா, இது அவருக்கு மகிமைப்படுத்துமான்னு யோசித்து பண்ணுறோமா இல்லையான்றதை நம்ம யோசித்து சிந்தித்து பார்க்கணும். நம்ம ஒரு வேளை தவறான பொருத்தனை பண்ணுறோன்னா, இனிமே அப்படி பண்ணாமல் அன்னாள் போல் சரியான பொருத்தனையை நம்ம யோசித்து ஞானமாக செஞ்சோன்னா கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருப்பார். ஆமென்.